இந்த வருஷ குலுவில் முதல் படியில் தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜர் சிலைகள் ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், திரிபுரா தாண்டவம், ஊர்த்தவ தாண்டவம், உமா தாண்டவம், புஜங்க தாண்டவம், சத்துர தாண்டவம், சங்கர தாண்டவம், காளி தாண்டவம் அப்படின்னு தாண்டவம் நர்த்தனம் ஆடக்கூடிய நடராஜர் சிலை. கிருஷ்ணர் ராதைக்கு தலையில் அழகாக பூ வச்சு விடக்கூடிய காட்சி. தோழிகள் சமேதராக பூ அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய, கண்ணாடியில் பார்க்கக்கூடிய காட்சி. சரபேஸ்வரர், பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி, கருமாரியம்மன், துர்க்கையம்மன், முருகர், வள்ளி தேவ யானை சமேதராக இருக்கக்கூடிய சிலை. குட்டி ஹனுமார், ராமர் கருணையே மிக்க அணில தடவி கொடுக்கக்கூடிய சிலை. விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு சிலை. ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஹனுமார் சமேதராக இருக்காங்க. சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், லவக்குச்சா ஹனுமானை மரத்தில் கட்டி போட்டு இருக்கக்கூடிய காட்சி. உரலில் கட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணர், தவடன் கிருஷ்ணர், காளிங்க நர்தன கிருஷ்ணர், ஆண்டாள், பாண்டுரங்க விட்டலா, ரகுமாயி, ஆதிசங்கரர், மகாபெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், பெருமாள், அலமேலுமங்கா சமேதராக காட்சியளிக்கக்கூடியவர். மணவாள மாமுனி, ராமானுஜர், வேதாந்த தேசிகர், நம்மாழ்வார். தசாவதாரம் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, பலராமர், ராமர், கிருஷ்ணர் மற்றும் கல்கி. மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். அஷ்டலக்ஷ்மிகள். சங்கீத மும்மூர்த்திகள் ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர். கச்சேரி செய்யக்கூடிய பிள்ளையார் சிலைகள். ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, தாளம் போடுறது, தம்புரா, வாய்ப்பாட்டு, நர்தன கணபதி, வீணை வாசிக்கக்கூடிய கணபதி, மிருதங்கம், தபேலா வாசிக்கக்கூடிய கணபதி, கச்சேரி செய்யக்கூடிய கணபதியும், தம்பூரா, ஹார்மோனியம், தபேலா இசைக்கருவிகள், கலசம். செட்டியார் கடை, அரிசி பருப்பு வியாபாரம் செய்யக்கூடிய, பாத்திரங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடை. அழகான அடுப்பு, அருவாமனை, இட்லி தட்டு, வாணலி, சப்பாத்தி கட்டை, சட்டுவங்கள் மற்றும் காய்கறிகள். தேங்காய், முருங்கைக்காய், வெங்காயம், பாகற்காய், கத்தரிக்காய், காலிஃப்ளவர், கோவக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, வரமிளகா, இலந்தப்பழம், சப்போட்டா, குடமிளகாய் போன்ற பல காய்கறிகள், பாத்திரங்கள் விற்கக்கூடிய செட்டியார். காமதேனு, அழகான வண்ண கோலம், பச்சை கிளிகள். கோலுவின் முழு படிகள் காணக்கூடிய காட்சி. கல்யாண செட்டு, நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியது. மணப்பெண், மணமகள், மணமகன்,
மணமகனின் பெற்றோர், மணமகளின் பெற்றோர் ஹோமகுண்டம், அம்மி, திருமாங்கல்யம், பூமாலை, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, கல்யாணத்தில் முன்னாடி வாசிக்கக்கூடிய அந்த பேண்டு செட், யானையின் வரவேற்போடு அலங்கரிக்கப்பட்ட யானை. கல்யாணம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த இடத்துல குழந்தைகளுக்கு பிடித்தமான பலூன்கள், வண்ண நிற பலூன்கள், பஞ்சு மிட்டாய், இளநீ மற்றும் பானிபூரி விற்கக்கூடிய கடைகள் அங்கே இருக்குது. ஈஷா யோகாவின் ஆதியோகி தியான மண்டபம், மக்கள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆதியோகியை தியானம் பண்ணி வெளியில் வரும்போது வெட்டவெளி உணவகம், ஓப்பன் டைப் ரெஸ்டாரண்ட், அதில் உணவு அருந்தி விட்டு அப்படியே நம்ம அந்த பூங்காலேருந்து பார்க்கிங் ஏரியா, இருசக்கர வாகனங்கள், கார், அதுலேருந்து அப்படியே நம்ம இந்த பூங்காவை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழலில் காவல்துறையினர் பூங்காவின் நுழைவாயில் சிக்னலில் போலீஸ்காரனை நம்மளுக்கு வழி காமிக்கக்கூடிய அந்த காட்சி. ஒரு சிறிய கிராமம், அதன் அடிப்படையில் சிவன் மலை, பக்தர்கள் சிவனை வழிபட்டுட்டு படியிலிருந்து கீழே இறங்கி வரா மாதிரி, மலையிலிருந்து கீழே வரா, மலையின் அடிபாகத்தில் அந்த குகையில் சிங்கம், புலி இருப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மலை குகையின் அடுத்த பகுதியில் மான்கள் அழகாக இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு அறுவடை செய்து கொண்டு வெளிவரக்கூடிய ஆட்கள், மலையின் அடிவாரத்தில் பூ விற்கக்கூடிய பூக்கடை ஒன்று, சிறிய வீடுகள், கிராமத்து வீடுகள் போல அழகாக, மாட்டுக்கொட்டாய், கோசாலை, சிறு சிறு வீடுகள், கோழி, பூனை அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஒரு கிராமம். இதை கருத்தில் கொண்டு இந்த வருஷம் கொலுவை இப்படி ஒரு பூங்கா அமைச்சிருக்கோம். மற்றும் கிருஷ்ணர் கை வேலைப்பாடுகள் நிறைந்த கண்ணாடி குப்பிகள், பெண் சிலைகள், அழகாக வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள்,